ஓம் சாந்தி 2/12/2025. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் வருவீர்களோ அப்பொழுது நாங்கள் அர்ப்பணமாகி விடுவோம் என்பது உங்களின் உறுதிமொழியாகும். இப்போது உங்கள் உறுதிமொழியை நினைவுபடுத்துவதற்காக பாபா வந்திருக்கிறார். கேள்வி: எந்த முக்கிய விசேஷ தன்மையின் காரணமாக பூஜைக்கு உரியவர்கள் என்று தேவதைகளுக்கு மட்டும் கூற முடியும்? பதில்: தேவதைகளினுடைய விசேஷ தன்மை ஒரு பொழுதும் யாரையும் நினைப்பது இல்லை, தந்தையையும் நினைப்பது இல்லை, யாருடைய சிலைகளையும் நினைப்பது இல்லை. ஆகவே அவர்களை பூஜைக்கு உரியவர்கள் என்கிறார்கள். அங்கே சுகமே சுகம்தான். ஆகவே யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நீங்கள் பாபாவின் நினைவினால் இவ்வாறு பூஜைக்கு உரியவராக தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு யாரையும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது ஆன்மீக ஆத்மா என்று கூற மாட்டார்கள். ரூஹ் மற்றும் ஆத்மா ஒன்றுதான். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். முன்பு ஒரு பொழுதும் ஆத்மாக்களுக்கு பரமபிதா பரமாத்மா ஞானம் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு முறைதான் கல்பத்தின் புருஷோத்தம யுகத்தில் நான் வருகிறேன் என்று பாபாவே கூறுகிறார். முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தை தவிர பாபா வேறு ஒரு பொழுதும் வருவது இல்லை. இவ்வாறு வேறு யாரும் கூற முடியாது. பக்தி முடியும் பொழுது பாபா சங்கமத்தில் தான் வருகிறார். மேலும் குழந்தைகளுக்கு பாபா ஞானம் அளிக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இது அநேக குழந்தைகளுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் மிகவும் எளிது. ஆனால் புத்தியில் சரியாக பதிவது இல்லை. எனவே அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வது இல்லை. பள்ளியில் ஆசிரியர் 12 மாதம் படிக்க வைக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் தேர்ச்சி அடைவது இல்லை. இந்த எல்லையற்ற தந்தை கூட தினம்தோறும் குழந்தைகளை படிக்க வைக்கிறார். இருப்பினும் ஒரு சிலருக்கு தாரணையாகிறது, ஒரு சிலர் மறந்து விடுகிறார்கள். முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை தான் கூறுகிறார். வேறு எந்த மனிதரும் ஒரு பொழுதும் இவ்வாறு கூற முடியாது. பாபா நான் ஒரு முறைதான் வருகிறேன் என்கிறார். கல்பத்தின் முடிவில் சங்கம யுகத்தில் ஒரே ஒரு முறை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் தான் இந்த ஞானத்தை அடைகிறீர்கள். வேறு யாரும் அடைவது இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி பிராமணர்கள் தான் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். போன கல்பத்தில் கூட பாபா இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த ஞானத்தை கூறினார். பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த நடிப்பு இருக்கிறது. இந்த வர்ணங்களில் நிச்சயம் சுழல வேண்டும். மற்ற தர்மத்தினர் இந்த வர்ணங்களில் வருவது இல்லை. பாரதவாசிகள் தான் இந்த வர்ணங்களில் வருகிறார்கள். பாரதவாசிகள் தான் பிராமணர்களாகவும் ஆகிறார்கள். ஆகவே பாபா பாரதத்தில் வர வேண்டி இருக்கிறது. நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்ச பிராமணர்கள். பிராமணர்களுக்கு பிறகு தேவதைகள் மற்றும் க்ஷத்திரியர்கள் இருக்கிறார்கள். க்ஷத்திரியர்கள் யாரும் உருவாவது இல்லை. உங்களை பிராமணர்களாக மாற்றுகிறேன். பிறகு நீங்கள் தேவதையாக ஆகிறீர்கள். பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறையும் பொழுது அவர்கள் க்ஷத்திரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். க்ஷத்திரியர்களாக தானாகவே மாறுகிறார்கள். தந்தை வந்து பிராமணர்களாக மாற்றுகிறார். பிறகு பிராமணரிலிருந்து தேவதையாக, பிறகு அவர்களே க்ஷத்திரியர்களாக ஆகிறார்கள். 3 தர்மங்களையும் ஒரே ஒரு தந்தை தான் இப்பொழுது ஸ்தாபனை செய்கிறார். சத்யுகம் திரேதாயுகத்தில் மீண்டும் வருவார் என்பது அல்ல. மனிதர்கள் புரிந்து கொள்ளாததால் சத்யுகம் திரேதாயுகத்தில் வருகிறார் என்கிறார்கள். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவது இல்லை. நான் ஒரு முறைதான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். உங்களை நான் தான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மாற்றுகிறேன். நான் பரம்தாமத்திலிருந்து வருகிறேன். சரி, பிரம்மா எங்கிருந்து
வருகிறார்? பிரம்மா 84 பிறவிகளை எடுக்கிறார். நான் எடுப்பது இல்லை. பிரம்மா சரஸ்வதி தான் விஷ்ணுவின் 2 வடிவமான லக்ஷ்மி நாராயணனாக மாறுகிறார்கள். அவரே 84 பிறவிகளை எடுக்கிறார். பிறகு அவரின் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்து இவரை பிரம்மாவாக மாற்றுகிறேன். இவரின் பெயர் பிரம்மா என நான் வைக்கிறேன். இது இவருடைய பெயர் கிடையாது. குழந்தைகள் பிறந்ததும் 6வது நாள் சடங்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இவரின் ஜாதக பெயர் லேக்ராஜ். அது சிறு வயதினுடையது. இவருக்குள் பாபா சங்கம யுகத்தில் பிரவேசமாகியதும் பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இருப்பினும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பெயரை மாற்றுகிறார்கள். அந்த சந்நியாசிகள் வீடு வாசலை துறந்து செல்லும் பொழுது பெயர் மாறுகிறது. இவரோ வீட்டில்தான் இருக்கிறார். இவரின் பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டது. ஏனென்றால் பிராமணர்கள் வேண்டுமல்லவா உங்களை தன்னுடையவராக மாற்றி தூய்மையான பிராமணனாக மாற்றுகிறார். தூய்மையானவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் பிறந்ததிலிருந்தே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்பது கிடையாது. உங்களுக்கு தூய்மையாக ஆவதற்கான போதனைகள் கிடைக்கிறது. எப்படி தூய்மையாவது என்பதே முக்கிய விஷயமாகும். பக்தி மார்க்கத்தில் ஒருவர் கூட பூஜைக்கு உரியவர் இல்லை என நீங்கள் அறிகிறீர்கள். மனிதர்கள் குருக்களுக்கு தலை வணங்குகிறார்கள். ஏனென்றால் வீடு வாசலை விட்டு தூய்மையாக ஆகிறார்கள். மற்றபடி அவர்களை பூஜைக்கு உரியவர் என்று கூற முடியாது. பூஜைக்கு உரியவர் என்றால் அவர்கள் யாரையும் நினைக்க மாட்டார்கள். துறவிகள் பிரம்ம தத்துவத்தை நினைக்கிறார்கள் அல்லவா, பிரார்த்தனை செய்கிறார்கள். சத்தியுகத்தில் யாரையும் நினைப்பது இல்லை. நீங்கள் ஒருவரை தான் நினைக்க வேண்டும் என்று பாபா இப்பொழுது கூறுகிறார். அது பக்தியாகும். உங்களுடைய ஆத்மா குப்தமாக இருக்கிறது. ஆத்மாவை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சத்யுகம் திரேதா யுகத்தில் கூட ஷரீரதாரிகள் தங்களின் பெயரோடு நடிக்கிறார்கள். பெயர் இல்லாமல் நடிகராக இருக்க முடியாது. எங்கு இருந்தாலும் ஷரீரத்திற்கு என்று பெயர் அவசியம் இருக்கிறது. பெயர் இல்லாமல் எப்படி நடிப்பார்கள்? தாங்கள் வந்தால் நாங்கள் தங்களை எங்களுடையவராக மாற்றிக்கொள்வோம். வேறு யாரும் வேண்டாம் என பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள். நாங்கள் உங்களுடையவராக மாறுவோம் என ஆத்மா கூறுகிறது. பக்தி மார்க்கத்தில் யாரெல்லாம் தேகதாரிகள் இருக்கிறார்களோ, யாருடைய பெயர் வைக்கப்படுகிறதோ அவர்களை நாம் பூஜை செய்வது இல்லை. எப்பொழுது தாங்கள் வருகிறீர்களோ அப்பொழுதுதான் தங்களிடம் அர்ப்பணமாவோம். எப்போது வருவார் இது தெரியவில்லை. பல தேகதாரிகள் பெயர் உடையவர்களுக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அரை கல்பத்தில் பக்தி முடிவடையும் பொழுது பாபா வருகிறார். நீங்கள் பல பிறவிகளாக நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டோம் என்று கூறி வந்தீர்கள். தனது தேகத்தையும் நினைக்க கூடாது. ஆனால் என்னை பற்றி தெரியவில்லை, எனவே எப்படி நினைப்பீர்கள்? இப்பொழுது பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என புரிய வைக்கிறார். தந்தையே பதீத பாவனர், அவரை நினைவு செய்வது இல்லை. நீங்கள் யாரையும் நினைப்பது இல்லை, தந்தையையும் நினைப்பது இல்லை, சித்திரங்களையும் நினைப்பது இல்லை. அங்கேயோ சுகமே சுகமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் வருகிறீர்களோ அவ்வளவு கர்மாதீத் நிலையை அடைகிறீர்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். சத்யுகத்தில் புதிய உலகம், புதிய கட்டிடத்தில் அதிகமான மகிழ்ச்சி இருக்கிறது. பிறகு 25% பழையதாகிறது என்றால் சொர்க்கமே மறந்து போகிறது. உங்களுடையவராக மாறுவோம், நீங்கள் சொல்வதையே கேட்போம் என நீங்கள் பாடினீர்கள் என பாபா கூறுகிறார். எனவே நிச்சயம் தாங்கள் பரமாத்மாவை தான் கூறினீர்கள் அல்லவா? ஆத்மா பரமாத்மா தந்தைக்காக தான் கூறுகிறது. ஆத்மா சூக்ஷ்ம புள்ளியாக இருக்கிறது. அதை பார்க்க
தெய்வீக பார்வை வேண்டும். ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். இவ்வாறு புரிந்து கொண்டு நினைப்பது மிக கடினமாகும். ஆத்மாவை பார்ப்பதற்காக முயற்சி செய்வது இல்லை, பரமாத்மாவை பார்க்க முயற்சி செய்கிறார்கள். அவர் 1000 மடங்கு சூரியனை போன்று இருப்பதாக கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். யாருக்காவது காட்சிகள் கிடைத்தது என்றால் மிகவும் பிரகாசமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவ்வாறே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யாரை தீவிரமாக பக்தி செய்கிறார்களோ அவரையே பார்ப்பார்கள். இல்லை என்றால் நம்பிக்கை ஏற்படாது. ஆத்மாவையே பார்க்கவில்லை என்றால் பரமாத்மாவை எப்படி பார்ப்பார்கள் என பாபா கூறுகிறார். ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும்? மற்ற அனைவருக்கும் ஷரீரத்தின் சித்திரம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது, மிக சிறியதாக இருக்கிறது. அதை எப்படி பார்ப்பது? மிகவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த கண்களினால் பார்க்க முடியாது. ஆத்மாவிற்கு ஞானத்தின் அவ்யக்த கண்கள் கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம். ஆத்மாவாகிய எனக்குள் 84 பிறவிகளின் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் திரும்ப நடிக்க வேண்டும் என நீங்கள் அறிகிறீர்கள். உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு பாபாவின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. அதன்படி நடிக்க வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சாப்பிடுவது, அருந்துதல் போன்றவை ராயலாக இருக்க வேண்டும். செயல்பாடுகள் மிகவும் கம்பீரமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவதையாக ஆகிறீர்கள். தேவதைகள் பூஜைக்கு உரியவராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் யாரையும் பூஜை செய்வது இல்லை. அவர்களோ இரட்டை கிரீடம் உடையவர்கள் அல்லவா? இவர்கள் யாரையாவது பூஜித்தால் பூஜாரி ஆகிவிடுவார்கள். சத்தியுகத்தில் யாரையும் பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், மற்றபடி ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுப்பார்கள். இவ்வாறு வணங்குவதே மதிப்பளித்தல் என்று கூறப்படுகிறது. மனதில் அவர்களை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது கிடையாது. மதிப்பு கொடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் இருக்கிறார் என்றால் அனைவரும் மதிக்கிறார்கள். அவர் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் என அறிகிறார்கள். வணங்க வேண்டியது இல்லை. இந்த ஞான மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது. இதில் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். ஷரீரத்தின் பெயரை நினைத்து விட்டீர்கள். பெயரின் அடிப்படையில்தான் காரியம் செய்ய வேண்டும். பெயர் இல்லாமல் எப்படி ஒருவரை அழைப்பது? ஷரீரத்தை நீங்கள் எடுத்து உங்கள் பாகத்தை நடிக்கலாம். ஆனால் புத்தியின் மூலமாக சிவ பாபாவை நினைக்க வேண்டும். கிருஷ்ணரின் பக்தர்கள் நாங்கள் கிருஷ்ணரை தான் நினைக்க வேண்டும் என்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான் தெரிகிறார் என்று நினைக்கிறார்கள். நானும் கிருஷ்ணன், நீயும் கிருஷ்ணன் என்கிறார்கள். உங்களுடைய பெயர் தனி, அவர்களுடைய பெயர் தனி. அனைவரும் எப்படி கிருஷ்ணரே கிருஷ்ணராக இருக்க முடியும்? அனைவரின் பெயரும் கிருஷ்ணராக இருக்க முடியாது. எது தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினையுங்கள் என பாபா கூறுகிறார். சித்திரங்களை நீங்கள் பதீத பாவனர் என்று கூற முடியாது. அனுமான் போன்றோர் பதீத பாவனர் கிடையாது. பல சித்திரங்கள் இருக்கின்றது. யாரும் பதீத பாவனர் கிடையாது. ஷரீரம் இருக்கக்கூடிய எந்த தேவியாக இருந்தாலும் அவர்களை பதீத பாவனர் என்று கூற முடியாது. 6-8 கைகளை உடைய தேவிகளை தங்களின் புத்தியால் உருவாக்குகிறார்கள். இவர் யார் என்பது தெரியவில்லை. இவர் பதீத பாவனர், பாபாவின் வாரிசு, உதவியாளர் என்பது யாருக்கும் தெரியவில்லை. உங்களுடைய ரூபமும் சாதாரணமாக இருக்கிறது. இந்த உடல் அழிந்து போகும்.
உங்களுடைய சித்திரம் மட்டும் இருக்கும் என்பது கிடையாது. இது அனைத்தும் அழிந்து போகும். உண்மையில் நீங்கள்தான் தேவிகள். சீதா தேவி. இந்த தேவி என்று பெயர் கூட வைக்கப்படுகிறது. ராம் தேவதை என்று கூற மாட்டார்கள். இந்த தேவி அல்லது ஸ்ரீமதி என்று கூறுகிறார்கள். அதுவும் தவறாகி விடுகிறது. இப்பொழுது தூய்மையாக ஆக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகுங்கள் என்று கூறப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணன் ஆகுங்கள் என்று கூறுவது இல்லை. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக பாபாதான் மாற்றுகிறார். நரனிலிருந்து நாராயணனாக அவர் மாற்றுகிறார். அவர்கள் பதீத்த பாவனர் என்று நிராகாரருக்கு கூறுகிறார்கள். மேலும் சத்திய நாராயணருடைய கதையை கூறுபவர்கள் பிறகு வேறு யாரையோ காண்பிக்கிறார்கள். பாபா சத்திய நாராயணருடைய கதையை கூறி அமரராக ஆக்குங்கள், நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குங்கள் என்று கூறுவது இல்லை. தூய்மை ஆக்குங்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள். பாபாதான் சத்திய நாராயணருடைய கதையை கூறி தூய்மையாக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு சத்தியமான கதையை கூறுகிறீர்கள். வேறு யாரும் அறியவில்லை, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய வீட்டில் நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள் போன்றோர் இருக்கலாம். ஆனால் அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னை சிறந்தவராக ஆக்கிக் கொள்ள பாபாவிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். உணவு, நடத்தை அனைத்தும் உன்னதமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவர் மற்றவரை நினைவு செய்யக்கூடாது, ஆனால் அவசியம் மரியாதை கொடுக்க வேண்டும். தூய்மையாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் செய்விக்க வேண்டும். வரதானம். சுவையற்ற சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியின் ஒளியை அனுபவம் செய்விக்கும். எப்பொழுதும் குதூகலமானவராவீர்களாக. விளக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வரதானம். எந்த குழந்தைகள் அடைய பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் துக்கத்தின் அலைகளை உருவாக்கும் சூழ்நிலைகளில், சுவையற்ற சூழ்நிலைகளில், அப்பிராப்தியான அனுபவம் செய்விக்கும் சூழ்நிலைகளில் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் தங்களது மகிழ்ச்சியின் ஒளி மூலமாக சூரியன் இருளை மாற்றுவதை போல துக்கம் மற்றும் வருத்தமான சூழ்நிலைகளை மாற்றம் செய்து விடுவார்கள். இருளுக்கு இடையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவது, அமைதியற்ற சூழலில் அமைதியை ஏற்படுத்துவது, சுவையற்ற சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்படுத்துவது. இதற்குதான் எப்பொழுதும் குதூகலமானவர் என்று கூறப்படுகிறது. தற்சமயம் இந்த சேவை மிகவும் அவசியமாக உள்ளது. ஸ்லோகன். ஷரீரத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் யாரையும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்காமல் இருக்கிறதோ அவரே அஷரீரி என்று அழைக்கப்படுவார். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் நிலை என்பதன் பொருள் கர்மத்திலிருந்து கடந்து சென்று விடுவது அல்ல, கர்மத்திலிருந்து விலகி இருப்பது அல்ல, கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொண்டு விடுவதிலிருந்து விலகி இருப்பது. இதற்குதான் கர்மாதீத் நிலை என்று கூறப்படுகிறது. கர்மயோகத்தின் நிலையானது கர்மாதீத் நிலையின் அனுபவம் செய்விக்கிறது. இந்த கர்மயோகி நிலை மிக பிரியமான மற்றும் தனிப்பட்ட நிலை. இதன் மூலம் எவ்வளவுதான் உழைப்புடன் கூடிய பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அல்ல, ஆனால் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்பது போல தோன்றும். ஓம் சாந்தி.